ரொம்ப நேரம் கண்ணா சிந்து தூங்கிட்டோமோ? அருண் எங்கடி? அவன் அக்காவை கூட்டிட்டு வரேன் அப்பவே மண்டபத்துக்கு போயிட்டானே. ஐயோ, சரசு மாட்டிக்கிட்டானா? ஐயோ, சொல்லாம கொள்ளாம இவன் பாட்டு ஓடிட்டானே, என்ன பண்றது? தமிழையே நமச்சியையே அந்த மண்டபத்துல பாத்துட்டானா எல்லா வேலையும் கெட்டு போயிடுமே. போன் பண்ணுவோம். ஐயோ, எடுக்கலையே. கொஞ்சம் வழி விடுங்க. வெல்கம் சார். நல்லா கிராண்டா பண்ணிருக்கீங்க சார். வாங்க. பாட்டி. ஹலோ, சொல்லுங்க பாட்டி. அடியே, அருண் அப்பவே கிளம்பிட்டாண்டி. இப்ப அவன் அங்கதான் வந்துட்டு இருக்கான். ஐயோ, அப்படியா? அவன் கண்ணுல தமிழும் நமச்சியும் படாம பாத்துக்காங்க. ஓகே 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 பாட்டி, நான் வச்சிடுறேன். என்ன அருண் நீங்க வந்துட்டு இருக்கானா? தமிழையும் நமச்சியும் ஒளிஞ்சுக்க சொன்னாங்க. என்னங்க இப்படி பண்றாங்க? எல்லாம் அப்படித்தான். வா தமிழ், அருண் வீட்ல இருந்து கிளம்பிட்டானாங்க. நீங்க 2 பேரும் அவன் கண்ணில் மாட்டிடாதீங்கன்னு பாட்டி ஃபோன் பண்ணாங்க. சரி, நாங்க பாத்துக்கிறோம். அந்த போர்டை மறந்துடாதீங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி. சேம் டெக்னிக்யா. பாப்பா போலாம். சரி, வரோம். நல்ல வேலை அவன் இன்னும் வரல. இந்த போர்டை மாற ஃபர்ஸ்ட். வா. டேய் மறைஞ்சுக்கோ. மாட்டான்டா அவன். வா. ஏய் அருண், வாடா சாப்பிடலாம். இல்லக்கா, நான் வீட்லயே சாப்பிட்டேன். டைம் ஆச்சு, வா போலாம். இல்லடா. என்னாச்சுக்கா? டைம் ஆகுதுல, வா போலாம். தம்பி வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. இல்லன்ட்டி, நான் வீட்லயே சாப்பிட்டுட்டேன். அக்காவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். கூட்டிட்டு போறியா? எங்க? வீட்டுக்கு தான் ஆண்டி. அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. என்னப்பா இது? கல்யாணத்துக்கு வந்தா ரிசப்ஷனுக்கு இருக்கணும், நைட்டு தங்கணும், மறுநாள் காலையில தாலி கட்டி முடிஞ்சு பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் போகணும்னு இவகிட்ட நான் சொல்லியிருந்தேனே. என்னம்மா சரஸ்வதி, நீ சொல்லலையா? அக்கா, இல்லத்தே, எங்க அப்பா ஸ்ட்ரிக்ட். அதான். கல்யாணத்துல இப்படி பாதியிலேயே போனா எப்படிமா? சரிப்பா, நீ உங்க அப்பாவுக்கு ஃபோன் போடு, நான் பேசுறேன். அவர் சரின்னு சொல்லுவாரு. அது அண்ணா, அதான் ஆன்ட்டி பேசுறேன்னு சொல்றாங்கல்ல, போனை போட்டு கொடுப்பா. இல்ல அங்கிள், அப்பா ஒத்துக்க மாட்டாரு. நான் அக்காவை கூட்டிட்டு கிளம்புறேனே, ப்ளீஸ். நீ போனை போட்டு கொடு, ஆன்ட்டி பேசட்டும். உங்க அப்பா ஒத்துக்கலன்னு நீ கூட்டிட்டு போ. சரி. டேய், எங்க இருக்க? அப்பா, அது வந்து டேய், ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கெல்லாம் வந்துட்டோம். உன்னை இன்னும் ஆளை காணோம். அப்பா, எங்க இருக்கீங்க? இங்க மண்டபத்துல தான்ப்பா இருக்கோம். அக்காவோட ஃப்ரெண்டு ஃபேமிலி அக்காவை நைட்டு இங்க இவங்க கூடயே தங்கிட்டு முகூர்த்தம் முடிஞ்சதும் நாளைக்கு காலையில அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாங்கப்பா. டேய், நைட்டு தங்குறாளா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல அவளை கூட்டு வீட்டுக்கு வா. இல்லப்பா, அவங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. டேய், அவங்க கிட்ட என்கிட்ட பேசணும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அது இல்லப்பா, அவங்க ரொம்ப கம்பல் பண்றாங்க. உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. என்னங்க? என்ன? கொடுக்கட்டுமாப்பா? இரு. சரி கொடு. இது ஒரு நிமிஷம்பா. ஆண்டி, இந்தாங்க. சொக்கலிங்க அண்ணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம் அண்ணே. இது எங்க வீட்டு முதல் கல்யாணம்.
நாங்களே நேர்ல வந்து உங்களை கூப்பிட்டு குடும்பமா வந்து நீங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்கணும்னு எங்களுக்கு ஆசை. ஏதோ வேலை பரபரப்பு எங்களால வர முடியாம போச்சு. இங்க சரஸ்வதி மின்னல் 2 பேரும் வந்திருக்காங்க. இந்த வகையில நீங்க அனுப்பி வச்சது ரொம்ப சந்தோஷம்னு. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். 2 பேருமே எங்க வீட்டு பொண்ணுங்க மாதிரி துரு துருன்னு வேலை பார்த்தாங்கன்னு. இவங்களால மண்டபமே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆட்டம் பாட்டம்னு ஃபங்க்ஷனே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணே, ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே. இவங்க 2 பேரும் நைட் இங்கேயே தங்கிட்டு காலையில முகூர்த்தத்தையும் பார்த்துட்டு வரட்டுமே. அது என்ன சொல்றீங்க அண்ணே? யாருங்க? அவங்க இருந்தா ரொம்ப சந்தோஷம். சரஸ்வதியை கூட்டிட்டு வர சொல்லி நீங்க தம்பி அனுப்பி வச்சிருக்கீங்க. உங்க கூட பிறந்த பொறப்பா நினைச்சு உங்ககிட்ட கேக்குறேன்னு. சரஸ்வதியும் மின்னலும் இன்னைக்கு இங்கேயே தங்கட்டுமே அண்ணே. நாளைக்கு முகூர்த்தம் முடிஞ்சதும் நானே பத்திரமா உங்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு. இல்லைம்மா, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழக்கமே இல்லை. அதுவும் இல்லாமல் எங்கள் பொண்ணு இது வரைக்கும் வெளியில் தங்கினதே இல்லை. அதாம்மா கொஞ்சம் யோசனையாக இருக்கு. நாங்கெல்லாம் குடும்பமா தானே இருக்கோம். இங்க எல்லா சொந்தமும் வந்திருக்காங்க. அவங்கள நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா? நீங்க எதுவும் சங்கடப்படாதீங்கண்ணே. சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சரஸ்வதியும் மின்னலையும் நான் பாத்துக்கிறேன். உங்க தங்கச்சி கேட்டா ஒத்துக்க மாட்டீங்களா? ஒண்ணு பண்ணலாமாண்ணே? இப்பவே நான் கார் அனுப்புறேன். நீங்களும் அண்ணியும் குடும்பத்தோட புறப்பட்டு வாங்க. நைட்டு தங்கிட்டு காலையில கல்யாணத்தையும் பார்த்துட்டு ஒன்னா கிளம்பி போலாம்ல? அது வந்து என்ன சொல்றீங்க? இருங்கண்ணே, நான் உடனே வண்டி அனுப்புறேன். இல்லை அதெல்லாம் வேண்டாம்மா. சரிங்க, அவள் அங்கேயே தங்கிக்கணும். ம், காலையில் முகூர்த்தம் முடிஞ்சதும் அனுப்பி வச்சிருங்க. அப்பாடா, ரொம்ப சந்தோஷண்ணே. ரொம்ப நன்றி. காலையில கல்யாணம் முடியட்டும். நானும் என் வீட்டுக்காரும் உங்க வீடு தேடி வந்து பேசுறோம். சரிங்களா? சரிங்கம்மா, போன அருண்கிட்ட கொடுங்க. ஆ சரிங்கண்ணே, இந்தப்பா. அப்பா. அருண், அவங்க அங்கேயே இருக்கட்டும். காலையில் வந்துடுவாங்க, நீ கிளம்பு. சரி, ஓகேப்பா. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். உனக்கும் தனியா ரூம் போட்டு தரேன்ப்பா. நீயும் இங்கே இரு. காலையில முகூர்த்தம் முடிஞ்சது கிளம்பு. இல்ல ஆண்டி, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன் ஆண்டி. சரிப்பா. மார்னிங் வந்துருவீங்கல்ல? நீ கவலையே படாதப்பா. நான் எங்க கார்லயே அவங்கள அனுப்பி வச்சிருக்கேன். சரிங்க ஆண்டி, பை. வரேங்க. அப்பாடா, போயிட்டாம்பா. என்ன சந்தோஷமா? பாத்தீங்களா? தம்பி வந்து வீட்டுக்கு போனோன்னு கூப்பிட்ட உடனே சரஸ்வதி முகம் எப்படி வாடி போச்சு பாத்தீங்களா? அப்படிலாம் விட்டுருவேனா நானு? என் கூட நின்னு தாலி கட்டுற காட்சியை நீ பார்க்க வேண்டாமா? அதுக்காக தான் உன்னை வர வச்சதே. அதை விட பாக்கியம் என்ன இருக்கு? அப்பாடா, ஒரு வழியா சரஸ்வதி தங்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? அது இருக்கட்டும்டா. சரஸ்வதியோட தம்பி வரும்போது உங்க 2 பேரும் எங்க ஆளை காணோம்? அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு பார்த்தா ஆளையே காணோம். அது ஒண்ணு இல்லம்மா, அது சாப்பிடறதுக்கு 2 பேரை பந்தி கூட்டு போயிருந்தோம், அதான். ஓ அப்படியா? சரிப்பா, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போ. வா சரஸ்வதி. ஏன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அத்தை எங்க அப்பாவை அண்ணன் சொன்னாங்க. உங்க வீட்டுல தேடவே மாட்டாங்களா? அதெல்லாம் தேடுவோம். பரவாயில்லையே. வர மாட்டேங்குது. தெரியலங்க. ஆமா. ஏம்மா, எனக்கு ஒரு டவுட். என்ன? ஒருவேளை நம்ம மனசுல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க 2 பேரும் இப்படி நெருக்கமா பேசி பழகுறாங்களோ? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் புள்ள எந்த கள்ளம் கபடமும் இல்லாம தான் பேசுறான், பழகுறான். அவன் என் பேச்ச மீற மாட்டாங்க. நான் பார்த்து கை காட்டுற பொண்ணுக்கு தான் அவன் தாலி கட்டுவான். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. ஓகே. சரஸ்வதி, இத கொஞ்சம் புடிய. இதை ரூம்ல இருக்கிற ப்ளூ சூட்கேஸ்ல வச்சிடுறியா? ஓகே ஓகே. Thank you. ஒரு நிமிஷம்.
பண்றீங்களா? வசுவோட நகையை உள்ள வைக்கணும். இல்ல அம்மாக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் கிளம்புறாங்க, அவங்களுக்கு தாம்பூல போய் கொடுக்கணும். நகையை நீங்களே உள்ள வச்சுட்டு பூட்டிட்டு சாவியை கொடுத்தீங்களா? சரி. அம்மா சொல்லுங்கம்மா. அந்த சரஸ்வதி நகையை உள்ள கொண்டு போய் வைக்கணும்னு உன்கிட்ட காட்டினாலே அந்த நகை ஞாபகம் இருக்கா? இருக்குமா. இப்ப நீ என்ன பண்ற, நம்ம ரூமுக்கு போய் அந்த நகையை எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற ரூம் தான் சரஸ்வதி ரூம். அதுல அவ பேக் இருக்கு, அந்த பேக்ல அந்த நகையை ஒளிச்சு வச்சிடு. என்னம்மா சொல்றீங்க? ஏய், பக்கத்துல தானே நிக்கிற, காதல விடல. அம்மா சொல்ற ரூம்ல அவங்களோட கருப்பு கலர் பேக் இருக்கும். நீ உள்ள போனதுமே அது மட்டும்தான் உனக்கு பளிச்சுன்னு தெரியும். அதுல கொண்டு போய் நகையை ஒளிச்சு வை. இல்லம்மா, பயமா இருக்கு. என்னடி பெரிய பயம்? அதான் அம்மாவே சொல்றாங்கல்ல. சரளா, நான் தான் உனக்கு சம்பளம் தர முதலாளி. நான் சொல்றத நீ கேப்பியா மாட்டியா? அதுக்கு இல்லம்மா, அது வந்து உனக்கு என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னதை மட்டும் செய். போ. ஏய், இப்ப நீ செய்ய போறியா இல்லையா? முதலாளி சொல்றத கண்ணை மூடிக்கிட்டு செய்யறதுதான் விசுவாசம். அவன் முதலாளி சொன்னா கிணத்துலயே குதிக்கிறான். நீ நகையை ஒளிச்சு வைக்க மாட்ட? என்ன யோசிக்கிற? நான் சொன்னதை செய்ய முடியுமா முடியாதா? செய்யறம்மா. எல்லாம் இந்த நாசமா போறவளால வந்தது. குடிய கெடுக்கிறாளே. சரி, போய் நம்ம ரூம போட்டு போ. அம்மா, நீங்க நினைச்சது இப்ப நிறைவேற போகுது. அம்மா வராங்க, நான் போய் பேசிட்டு வரேன். மாம், செம்ம ஜாலியா இருந்துச்சு மாம் டான்ஸ் ஆடினது. பார்த்தேன், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். சரி, காலையில முகூர்த்தம் இருக்குல்ல, சீக்கிரம் எழுந்துக்கணும். தூங்க வேணாமா? வா. சரி, ஓகே. ஏய், இது கழுத்துல நகை எங்க காணோம்? அதுவா, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தனா கீழே விழுந்துருச்சு. சரஸ்வதி கிட்ட கொடுத்து ரூம்ல வைக்க சொல்லிருக்கேன். என்ன வசு, சாதாரணமா அவகிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்ற? நான் இருக்கேன், ஆதி இருக்கான், எங்க கிட்ட கொடுத்திருக்கலாம்ல. மா, என் பக்கத்துல அவங்க இருந்தாங்க, அதனால அவங்க கிட்ட கொடுத்தேம்மா. இது தப்பு வசு, அது நம்ம குடும்ப நகை. சாதாரணமா கொடுத்துட்டேன்னு சொல்றியே. சரி வா, ரூம்ல பாக்கலாம். மாம், உங்க மேல சந்தேகப்படுறீங்களா? என்னம்மா வசு, இருக்கான்னு தானே பாக்குறோம், எதுக்கு டென்ஷன்? வா வா. வா, எங்க வச்சிருக்கான்னு பாரு. ஆல்ரெடி எனக்கு பசிக்குது, ஜூஸ் ஆச்சும் குடிச்சிட்டு வந்திருப்பேன். இதுல தானே வைக்க சொன்ன, ஆனா எங்க வச்சிருப்பாங்க? வைக்க சொன்னேன், ஆனா வைக்கலையே. வா, அவகிட்ட கேட்கலாம். இல்லம்மா, வேற எங்கேயாவது மாத்தி வச்சிருக்காங்களான்னு பாக்கலாம்.
இருக்கா? இல்லம்மா, எங்க வச்சாங்கன்னு தெரியலையேம்மா. அவகிட்ட கேட்கலாம் வா. மாம், மாம், what are you going to do? யார்கிட்ட போய் கேட்க போறீங்க? சரஸ்வதி கிட்ட தானே நகையை கொடுத்த, அவகிட்ட தான் கேட்கணும். மாம், தப்பு மாம். அவங்க அப்படிப்பட்டவங்களா இல்ல மாம். ஷட் அப் வசு, திஸ் இஸ் வெரி சீரியஸ். நீ எதுவும் பேசக்கூடாது. இந்த திருட்டு ஃப்ராடுத்தனம் இதெல்லாம் ஐ ஹேட் இட். இப்ப வர போறியா இல்லையா? மாம், மாம், வேண்டாம் மாம், ப்ளீஸ் மாம். ஏய், ஏ சரஸ்வதி, உன்னதான் அம்மா கூப்பிடுறாங்க பாரு. என்னப்பா இது தப்பா தெரியுது? இவங்க எதுக்கு சரஸ்வதி கூப்பிடுறாங்க? எனக்கும் அப்படிதான் தெரியுது. என்னன்னு பார்த்துக்கலாம். சரஸ்வதி, நீ தைரியமா போ. ஓ, இங்க வா. என்ன ஆண்டி? வசு உன் கையில நகையை கொடுத்து ரூம்ல இருக்கிற அந்த சூட்கேஸ்ல வைக்க சொன்னல. இப்ப போய் அந்த சூட்கேஸ்ல பார்த்தா நகையை காணோம். என்ன பண்ண? காணுமா? இல்ல, நீங்க சொன்ன அந்த ப்ளூ சூட் கேஸ்ல தான் வச்சேன். நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா? ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. சூட்கேஸ் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு. நகையை காணோம். நகை எங்க போச்சு? என்னாச்சுங்க? தெரியலையே. சொல்லுமா, நகை எங்க வச்ச? இல்லங்க, நான் அந்த ப்ளூ சூட் கேஸ்ல தான் வச்சேன். நீ வச்சேன்னு சொல்ற, நாங்க போய் தேடி பார்த்தோமே, காணுமே. இல்லங்க. என்ன நீ என்ன பேச்சுது? சமந்தி, விசாரிச்சிட்டு இருக்கோம். என் பொண்ணு இந்த சரஸ்வதி கிட்ட நகையை கொண்டு போய் சூட்கேஸ்ல வைக்க சொல்லிருக்கா. ஆனா இவ வைக்கல. இப்போ நகையை காணோம், அதான் கேட்டுட்டு இருக்கோம். இல்ல மேடம், நான் உள்ள போய் அந்த ப்ளூ சூட் கேஸ்ல தான் வச்சேன். ரூம் சாவியை கூட அந்த அக்கா கிட்ட தான் கொடுத்தேன். ஏ சரளா, இங்க வா. அவ சாவியை உன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்றா. சாவியை மட்டும்தான் என்கிட்ட கொடுத்தாங்கம்மா. இப்போ அந்த நகையை காணோமே. ஐயோ அம்மா, என்னையவா சந்தேகப்படுறீங்க? அக்கா, நான் ரூம்குள்ள தான்க்கா வச்சேன். உங்ககிட்ட காட்டிட்டு தானே நான் ரூமுக்குள்ள போய் வச்சேன். சாவியை கூட கொடுத்தேனே. சாவியை என்கிட்ட கொடுத்தம்மா. ஆனா நகையை உள்ள வச்சியா இல்லையான்னு எனக்கு எப்படிமா தெரியும்? நகை அங்க காணோம்னா அதுக்கு நான் எப்படிமா பொறுப்பாவேன்? அதுக்காக சரஸ்வதி நகை எடுத்தான்னு சொல்றீங்களா? நாங்க யாரும் சொல்லலப்பா. முந்திக்கிட்டு நீ தான் சொல்ற. இப்போ சொல்லு, சரஸ்வதி தான் நகையை வைக்க போனா. இப்போ அந்த நகையை காணோம். அந்த நகை எங்க போச்சு? சமந்தி, சரஸ்வதி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இப்படி எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல அவளை அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அந்த நகையோட மதிப்பு என்னன்னு சொல்லுங்க, வேணும்னா நாங்களே அத. அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. அது மாதிரி 100 நகை வாங்குறதுக்கு என்கிட்ட வசதி இருக்கு. இங்க அந்த நகையோட விலை முக்கியம் இல்ல. அது எங்க ஃபேமிலி நகை. எனக்கு அதே நகை வந்தாகணும், அவ்வளவுதான். அம்மா, பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்கு ஆகாது. முதல்ல அவ கொண்டு வந்த பேக்குக்குள்ள செக் பண்ணி பாப்போம். கீதா, இப்படி அபாண்டமா அந்த பொண்ணு மேல பழி போடுவ? அண்ணா, வேற வழி இல்லைன்னா இவ கொண்டு போய் வச்ச நகையை காணோம்னா அப்ப இவ நகை எடுக்கல நிரூபிச்சு தானே ஆகணும். சரஸ்வதி அப்படிப்பட்டவங்க இல்ல சித்தி. வசு பாப்பா, உனக்கு என்ன தெரியும்? 2 நாள் பழக்கத்துல ஆளை பத்தி முடிவு பண்ணிடுவியா? இங்க பாரு பாப்பா, சந்தேகம்னு வந்துருச்சுன்னா சோதனை பண்ணி தானே ஆகணும். இப்ப என்ன, நீங்க பேக்கை செக் பண்ணோம் அவ்வளவுதானே? நானே போய் எடுத்துட்டு வரேன். இரு, உன்னை நம்ப முடியாது, நானும் கூட வரேன். டோன்ட் ஷேடா. ஆமாப்பா, ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன தப்பா இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த சந்திரகலா மேடம், எங்க அத்தை, அங்க வேலை பார்க்குறவங்க 3 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் கவனி. இங்க வா. இதானே ஒரே ஒரு பேக் தான் வச்சிருக்கியா? எடு.